ஹல்லேலூயா. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உணர்த்தின ஒரு வேத பகுதி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகின்றேன். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொற்ப மதியினம் பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பிரசங்கின் புத்தகத்தை சாலோமோன் எழுதினார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். ஒருவேளை சாலோமோனுடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பிலே இந்த காரியத்தை அவர் எழுதினாரா என்று நான் ஆச்சரியப்படுகின்றேன். ஏனென்றால் சொற்ப மதியினம் சிறந்த ஞானமுள்ள மனிதனை கூட அழிவின் பாதையிலே நடத்திவிடும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஜோஷுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே வருகிற ஒரு சம்பவத்திலே 2வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். பெர்மிஷன் கிராண்டட். யோசுவாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 1வது வசனத்திலே எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னோக்கி செல்ல முடியாதபடிக்கு எரிகோ அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அனுபவத்தை வேதத்திலே வாசிக்கிறோம். இவ்விடத்திலே இன்று உபவாசத்தோடு ஆண்டவருடைய சந்நிதியிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை அடைக்கப்பட்டிருக்கிற சில அனுபவங்களை நீங்கள் கண்கூடாக அனுபவித்திருப்பீர்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போக முடியாதபடிக்கு தடை கற்களாய் நிற்கிற சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கலாம். இவ்விடத்திலே ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையின் தடை மாறாதா என்று கண்ணீரோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் இவ்விடத்திலே இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவே, எரிகோவையும் அதன் ராஜாவையும் அதன் யுத்த மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னால் அது நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை நான் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தேன் என்று தேவன் சொல்லுகின்ற நேரத்திலே அந்த எரிகோவிலிருந்து சாபத்தீடானவைகளை ஒன்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி தேவன் ஒரு ஆலோசனையும் யோசுவாவுக்கு வழங்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறான், இந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. ஒருவேளை மனித பார்வையிலே அது மிக பெரியதான உயரமுடையதாக இருந்தாலும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், எரிகோ மதில் 60 அடி உயரமுடையதாக இருந்ததாம். ஒரே நேரத்திலே 4 ரதங்கள், குதிரைகள் பூட்டப்பட்ட 4 ரதங்கள் செல்லக்கூடிய அளவு அகலமான ஒரு கோபுரமாக அல்லது ஒரு மதிலாக அது இருந்தது என்று வேத வசனத்தை அதை தெளிவுற படிக்கின்ற வேத ஆக்கியோன்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வைக்கு அது கடந்து போக முடியாத, ஒருபோதும் அதை மேற்கொள்ள முடியாத, மனுஷ சக்தியினாலேயோ மனித யுக்தியினாலேயோ ஒருபோதும் வெற்றி பெற முடியாத ஒரு அனுபவமாக இருந்த போதிலும் கூட கர்த்தர் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார், இதை நான் உன் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில இடங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் கவனமாக வேதத்திலே வாசிக்கும் போது ஆண்டவருடைய கட்டளைகளை மாறி செய்கிறதுனாலே சில ஆபத்துக்கள் ஜனங்களுக்கு காத்திருப்பதையும் வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எரிகோவையும் அதன் பொருட்களை எல்லாம் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். 17வது வசனத்திலே, ஆனால் இந்த பட்டணம் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும் என்று ஆண்டவர் யோசுவாவிடத்திலே சொல்லுகிறார். இதை யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறான், இதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறான். இந்த எரிகோ கோட்டையை பிடித்ததற்கு பிற்பாடாக அடுத்ததாக ஆயி பட்டணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்கிறார்கள். இந்த ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கு எத்தனை பேர் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை போட்டு சில மனிதர்களை வேவு பார்க்கும்படி அனுப்புகிற நேரத்திலே 7வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், யோசுவாவிடத்தில் திரும்பி அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம்.
பாருங்கள் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, எரிகோ பட்டணம் அவ்வளவு உயரமானதா இருந்தது. துதித்த போது அது இடிந்து விழுந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு இடத்திலே ஒரு பெரிய பிரச்சனையிலே ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார், ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். அடுத்ததாக யோசுவா அந்த ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்காக ஆலோசனை செய்கிற நேரத்திலே அது அவ்வளவு பெரிய பட்டணம் ஒன்றுமல்ல, அல்லது அவ்வளவு பெரிய நிறைய மனிதர்கள் நிறைந்த இடமல்ல. 2000-3000 பேர் போய் அந்த இடத்தை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வேவு பார்க்க சென்றவர்கள் வந்து தகவலை கொடுக்கிறார்கள். அதன்படியாக 3000 பேர் சென்று அந்த பட்டணத்தை பெற்றுக்கொள்ளலாமே என்கிற ஆர்வத்தோடு ஆவலோடு கூட செல்லுகிற நேரத்தில் 36 பேர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களிலே. பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு பெரிய எரிகோ மதிலை துதியினாலே எளிதிலே ஜெயித்த பிள்ளைகள் இப்போது கொஞ்சம் மக்கள் மட்டும் வாழுகிற அந்த ஆய்பட்டணத்தை பிடிக்க செல்கிற நேரத்திலே மாபெரும் தோல்வியை அடைந்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் வாக்குத்தத்தம் உள்ளவர்கள் தான், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் 3000 பேர் சென்றபோது ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசல் துவங்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. எளிதாக வெற்றி பெற வேண்டிய காரியத்திலே மாபெரும் தடை வந்து விட்டதை பார்க்கிறோம். எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக 36 பேரை இழந்து போன ஒரு சம்பவத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த எரிகோ கோட்டையை இடிந்து விழுகிற நேரத்திலே சாபத்தீடானதில் சிலவற்றை ஒரு மனிதன் எடுத்து அதை தனக்குள்ளே அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக அவன் செயல்பட்டான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நான் கூட்டத்தில் இருப்பதினாலே என்னுடைய தவறை யாரும் கண்டுபிடித்து விட மாட்டார்கள், நான் ஒருவனாக அந்த தவறை செய்து விட்டதினால் எந்த இழப்பும் நேரிடாது என்று அவன் நினைத்து கொண்டான். தேவன் இரக்கமுள்ள தேவன் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு அவன் சாபத்தீடானவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 21